ஹாய் கைஸ். இன்னைக்கு நான் உங்க எல்லாருக்குமே ரொம்பவே அழகான ஒரு ஃபீல் குட்டான லவ் ஸ்டோரியை தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஒரு எக்ஸ்ட்ரீம் இன்ட்ரோவர்ட்டான ஒரு பர்சன். அவனுக்கு ஒரு பொண்ணு மேல ஒன் சைடா ஒரு காதல். அந்த காதலுக்காக அவளுக்கு பிடிச்ச எல்லா விஷயத்தையும் அவளுக்கு தெரியாமலே செஞ்சுட்டு இருக்கான். கடைசியில அவன் போய் அவகிட்ட அவனோட காதலை சொன்னானா, அவ அதை ஏத்துக்கிட்டாளா, இது எல்லாத்தையுமே நமக்கு ரொம்பவே அழகா ஃபீல் குட்டா சொன்ன படம் தான் 2016ல தாய் லாங்குவேஜ்ல வந்த ஒன் டேங்கிற மூவி. படத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க எல்லாரும் என்னோட சேனலுக்கு வரவேற்று வெல்கம் டு சினிஃபைல் கம்பேனியன். நீங்க என் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. நான் உங்க பிஜே. வாங்க இப்ப கதைக்குள்ள போலாம். கதையை ஓபன் பண்ணோடனே நம்ம ஹீரோவோட வாய்ஸ் ஓவர்ல இருந்தாங்க காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து ஒரு செவுரு பக்கத்துல அந்த செவுத்தோட அதே பேட்டர்ன்ல காஸ்டியூம் போட்டு கண்ணாடி போட்டுட்டு நின்னுட்டு சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவோட பேரு டே. ஹாய் கைஸ், நான் உங்க கண்ணுக்கெல்லாம் தெரியறேனா? எனக்கு தெரிஞ்சு நான் உங்க கண்ணுக்கு தெரியலேன்னு நினைக்கிறேன். ஒருவேளை அது இந்த செவுத்தோட பேட்டர்ன்லயே நான் ட்ரெஸ் போட்டிருக்கனாலே நீங்க நினைச்சீங்கன்னா அதுதான் இல்ல. நான் சும்மாவே யாரு கண்ணுக்குமே தெரியவே மாட்டேன். ஏன்னா நான் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் இன்ட்ரோவர்ட்டான ஒரு பர்சன். நான் இன்ட்ரோவர்ட்டா இருக்கிறதுனாலே என்னவோ தெரியல, நானும் யாரு கூடயும் பெருசா பழகுறது இல்ல. என்னைய யாருமே அதிகமா கண்டுக்கிறதே இல்ல. இதோ இந்த ஆபீஸ்ல நான் இத்தனை வருஷமா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா ஒரு தடவை கூட அந்த செக்யூரிட்டி என்ன ரெகக்னைஸ் பண்ணதில்ல. என்ன பார்க்கும் போதெல்லாம் யார் நீ அப்படின்னு கேக்குறான். நானும் ஐடி கார்டை ஒவ்வொரு தடவை எடுத்து காமிச்சிட்டு இருக்கேன். இதோ இந்த ஃபுட் ஸ்டால்ல டெய்லி நான் வந்து ஃபுட் வாங்கிட்டு இருக்கேன். அவங்க கிட்ட நான் ரெகுலரே வாங்குறத குடுங்கன்னு கேட்டா அவங்க, ஏய், இந்த கடைக்கு ரெகுலரா எத்தனை பேரோ வராங்கடா, நீ எது வாங்குறேன்னு எனக்கு எப்படி தெரியும்? சொன்னாதான் தெரியும், சொல்லு அப்படிங்கிறாங்க. நானும் சொல்லி வாங்கிக்கிறேன். இந்த ஆபீஸ்ல இவ்ளோ பேர் ஒர்க் பண்றாங்க. ஆனா யாருக்குமே என்ன யாருன்னே தெரியறது இல்ல. அவங்க எப்பயாச்சும் அவங்க கம்ப்யூட்டர்ல ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா அப்ப மட்டும் தான் என்ன வந்து கூப்பிடுவாங்க. ஏன்னா நான் இந்த கம்பெனில ஐடி டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றேன். கம்ப்யூட்டர்ல எப்ப எந்த இஷ்யூனாலும் அத வந்து நான் தான் சரி பண்ணி குடுப்பேன். அப்படி சரி பண்ணும்போது என்ன பிரச்சனைன்னு கேக்குறாங்க. எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும்போதே கண்டுக்காம போயிடுறாங்க. இப்படிதான் என் லைஃப் போயிட்டு இருக்கு. என்ன பண்றது? எனக்கு இருக்கிற ஒரே ஃப்ரெண்ட் என்னோட கம்ப்யூட்டர் மட்டும் தான். அவனும் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. அவனே எல்லாத்துக்கும் ஒண்ணும் நான் யூஸ் பண்றது இல்ல. கண்ட்ரோல் சி குடுத்து காப்பி குடுக்குறேன். அது அதுக்கப்புறம் வந்து பிரிண்ட் அவுட் எடுக்கிறேன். ஏதாவது தப்பா போயிடுச்சுன்னா கண்ட்ரோல் இசட் குடுத்து அன்டூ குடுக்குறேன். இவ்வளவுதான் அவன் கூட நானும் பேசுறது. வேற நானும் எதுவும் பேசிக்கிறதும் இல்ல. அப்படியே நம்ம ஹீரோவோட லைஃப் போயிட்டு இருக்கும்போது, அன்னைக்கு ஆபீஸ்ல உட்காந்து நம்ம ஹீரோ இது மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அப்போ ஒரு பொண்ணு வந்து சொல்றா, "டேய், கம்ப்யூட்டர்ல இருக்க ப்ராப்ளம சரி பண்ணி குடுத்தேல்ல, தேங்க் யூ" அப்படின்னு சொன்னோனே, நம்ம டே உடனே சொல்றாரு, "ஆமா, பெரிய பிரச்சனை. எவனாவது ஃபைல் அப்படி டெலீட் பண்ணுவானா? கிண்டர்கார்டன் ஸ்டூடெண்ட் கூட இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. என்ன நீ சரி சரி இனி திரும்ப இதெல்லாம் பண்ணாத" அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டோனே, டேயோட டீம்மேட் வந்து, "டேய், உன் மனசுல நீ என்னதான்டா நினைச்சிட்டு இருக்க? எனக்கு புரியல. ஏற்கனவே ஐடி டீம்ல இருக்கக்கூடியவங்கனாலே பார்க்க மொக்கையா இருப்பாங்கன்னு வெளிய ஒரு பேச்சு போய்க்கிட்டு இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு டீம்ல இருக்க எல்லாரும் அவரை திரும்பி பார்த்தோம்னா, ஓகே, நம்ம மொக்கையா தான் இருக்கோம். அப்படியே இருந்துட்டு போட்டும். ஆனா நம்ம யாருக்கிட்டயாவது ரூடா பேசுறோமா? இவன பாருங்க, தேவையில்லாம அந்த பொண்ணுகிட்ட இவ்வளவு ரூடா பேசிக்கிட்டு இருக்கான். நீ வர வர உன் போக்கு சரியில்லடா, உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டே கிட்ட போகும்போது நம்ம டேயோட சிஸ்டம்ல ஏதோ ஒரு பொண்ணு மெசேஜ் பண்ணிருக்கு. டேய், யார்ரா இந்த பொண்ணு, தள்ளு பாப்போம். பாத்துட்டு, டேய் யார்ரா இது அப்படின்னு கேட்டோன்னே நம்ம டே சொல்றாரு, இது வந்து என்னோட ஹை ஸ்கூல் ஃப்ரெண்டு மெசேஜ் பண்ணியிருக்கா. டேய், அவ உன்ன பார்க்க வர சொல்லி மெசேஜ் பண்ணியிருக்கா. நீ ஒண்ணு பண்ணு, அவள போய் நேரா பாத்துரு அப்படின்னு. இல்ல, நான் போகல. அவள நான் 10 இயர்ஸா பார்க்கவே இல்ல. இப்ப எப்படி போறது? அதெல்லாம் யோசிக்காதடா. போய் பார்த்துட்டு வாடா. நீ ஏதோ பார்க்க ஓரளவுக்கு நல்லா தான் இருக்க. கொஞ்சம் பட்டி டிங்கிரிக்கு பார்த்தா சரியாயிரலாம். அதனால மரியாதையா கிளம்பி போ அப்படின்னு சொன்னோனே, நம்ம டேயும் ஓகே போய் பார்க்கலான்ட்டு அவள நேர்ல போய் பார்க்குறாரு. அவ பார்த்தோனே, ஹாய், எப்படி இருக்க? நீ எங்க ஒர்க் பண்ற? அப்படிலாம் கேட்டுட்டு, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாரு கூடயாவது இன்னும் கனெக்ஷன்ல இருக்கேன்னு கேட்டப்போ, இல்ல அப்படின்னு சொன்னோனே, ஓகே, நீ எப்பயாச்சும் ஓன் பிசினஸ பத்தி யோசிச்சிருக்கியா? அப்படின்னு நம்ம டேய பார்த்து ஒரு வார்த்தை தான் கேட்கிறான். அங்க இருந்து அப்படியே கட் பண்ணா நம்ம டே பேக்கா தூக்கிட்டு வீட்டுக்கு போறாரு எக்கச்சக்கமாட்டு. போட்டுனா அதுல நெறைய ஃபேஸ் கிரீம், ஃபேஸ் சீரம்ஸ் இதெல்லாம் இருக்கு. என்னன்னு பார்த்தா அந்த பொண்ணு அது ஒரு பிசினஸா பண்ணுவா. அத விக்கிறதுக்காக தான் டேய்க்கு மெசேஜ் பண்ணியிருப்பா. உடனே டே யோசிக்கிறாரு, ச்சே, இந்த மனுஷங்க நெத்தியில எல்லாம் ஒரு பட்டன் இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். அந்த பட்டன பிரஸ் பண்ணா அவங்க உண்மைய மட்டும் தான் பேசணும் அப்படின்னு யோசிச்சுட்டு அந்த பொண்ணு நெத்தியில ஒரு பட்டன் இருக்கு. அத வந்து நம்ம டே கிளிக் பண்றாரு. கிளிக் பண்ணோனே அந்த பொண்ணு சொல்லுது, "நான் பாரு டே, எனக்கு உன் கூட பேசணும், பழகணும்லாம் ஆசை கிடையாது. நான் ஒரு கிரீம், இந்த ஃபேஷியல் கிரீம் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். இத நான் யூஸ் பண்ணதே கிடையாது. ஆனா உன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுது. உன்கிட்ட எல்லாத்தையும் வித்து தள்ளிறலாம்.
நீ அதுக்கு ஏத்த ஆளுன்னு தெரிஞ்சது. அதுக்காக தான் நான் கொண்டு வந்திருக்கேன். அப்படின்னு சொல்றா. இது மாதிரி எல்லாரும் ஒவ்வொருத்தரும் உண்மைய சொல்ற மாரி நம்ம டே நெனச்சு பார்க்கலாம். நெனச்சு பார்த்துட்டு அடுத்த நாள் ஆஃபீஸ்ல வந்து வொர்க் பண்ணிட்டு இருக்கும்போது, டேயோட டீம்மேட் வந்து சொல்றான், "டேய் மார்க்கெட்டிங் டீம்ல புதுசா ஒரு பொண்ணு வந்திருக்கால்ல, அவ சிஸ்டம்ல ஏதோ ப்ராப்ளமா என்னன்னு போய் கொஞ்சம் பார்த்துக்குடு" அப்படின்னு சொன்னோனே, நம்ம டேயும், இதோ போறேனே" அப்படின்னு சொல்லிட்டு தலையெல்லாம் ஹேர்லாம் சரி பண்ணிட்டு அங்க போறாரு. அங்க ஒரு பொண்ணு இருக்கா. இவ பேரு நுய். இவ தான் நம்ம கதையோட ஹீரோயின். சோ நுய்ய பார்த்தோனே, "என்ன பிரச்சனை? இருங்க நான் பார்க்குறேன்னு" சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அவ சொல்றா, "என்ன ப்ராப்ளம்னு தெரியல. சாரி நான் உங்கள ரொம்ப டிஸ்டர்ப் பண்றேன்" அப்படின்னு சொன்னோனே, "அப்டி அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நம்ம பார்த்துக்கலாம். ஆக்சுவலி இதுல வந்து சின்ன பிரச்சனை தான். இத நம்ம இப்டி சரி பண்ணிடலாம்னு" சொல்லும்போது, "என்ன பிரச்சனை?" அப்படின்னு கேட்டோனே, நம்ம டே உட்கார்ந்து அத ஃபுல்லா எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டுருக்கான். எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு இருக்கும்போது, நம்ம நுய்யும் கேட்டுட்டு இருக்கா. டக்குனு நம்ம டே வாயில அடிச்சுட்டு, இத நம்ம சொல்லக்கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாயிடுறான். ஏன்னா அவன் எக்ஸ்ப்ளைன் பண்ணும்போது யாருமே எப்பவுமே கேட்டதில்ல. சோ நூயி மட்டும் எப்படி கேட்பா அப்படின்னு சொல்லிட்டு தேவ் வேலைய பார்க்க பார்த்துட்டு நுய் கிட்ட சொன்னா, "நீங்க 19த் ஃப்ளோர் போங்க. அங்க பிரிண்ட் எடுத்துக்கலாம். இப்ப இந்த பிரிண்ட் எடுக்க முடியாது" அப்படின்னு சொன்னோனே, நுய் சொல்றா, "ஓகே நான் போறேன். ஆனா நீங்க எனக்கு ஒண்ணு எக்ஸ்பிளைன் பண்ணீங்கல்ல, அது எனக்கு அப்புறமா திரும்பவும் பண்றீங்களா? எனக்கு இந்த விஷயம்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு" அப்படின்னு சொன்னோனே, டேய் ஓகே கண்டிப்பா நான் பண்றேன் அப்படின்னு நம்ம டேய்க்கு முகத்துல ஒரு சந்தோஷம் வருது. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கிட்ட ஒருத்தவங்க எல்லாம் கேட்கறாங்க அப்படின்னு. உடனே அந்த பொண்ணு சொல்றா, "ஓகே டேய் பாய்" அப்படின்னு சொன்னோனே, என்னோட நேம் உங்களுக்கு தெரியுமா? ஆமா. உங்க நேம் எனக்கு நல்லாவே தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு, அதான் உங்க ஐடி கார்ட்லயே போட்டிருக்கு அப்படின்னு சொல்றா. உடனே இத பார்த்துட்டு, ஓ தேங்க் யூ. இந்த ஆஃபீஸ்ல ஃபர்ஸ்ட் டைம் என் பேர ஞாபகம் வச்சுக்கிட்டது நீங்க மட்டும் தான் அப்படின்னு சொன்னோனே, நூயி ஓகே பாய்ன்னு சொல்லிட்டு அவ அங்க இருந்து போயிடுறா. அதுக்கப்புறத்துல இருந்து நம்ம டே வந்து நூயிய தான் ஃபுல்லா கவனிச்சுக்கிட்டே இருக்குது. அவ மேல அவ்ளோ லவ் வந்துருது. அவளுக்கு புடிச்ச மாதிரி அவளோட டேபிள ஃபுல்லா கிளீன் பண்ணி நைட்டு ரெடி பண்ணி வைக்கிறது. அவ குட்டி குட்டியா ஒரு டால் கலெக்ஷன் பண்ணிக்கிட்டு இருப்பா. அது ஒரு செட்டு. சோ அதெல்லாம் நீட்டா எடுத்து வச்சுப்பான். அப்படியே அவளுக்காக எல்லா விஷயத்தையும் அவளுக்கு தெரியாம நம்ம டே பண்ணிக்கிட்டே இருக்கான். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் வந்து அந்த ஆஃபீஸோட பிரசிடென்ட் வந்து நூய் கிட்ட மீட்டிங் இருக்கு. நீ கூட வாரியா? அப்படின்னு கேட்டோனே நம்ம நூய் எந்திச்சு போறா. அப்படி போனோனே அந்த ஆஃபீஸே அவங்கள பத்தி காசிப் பேசிக்கிட்டே இருக்கு. இத கேட்டுட்டு டேயும் அவள வெளிய போய் பார்க்கும்போது, அந்த பிரசிடென்ட் அவளுக்கு பொக்கே குடுக்குறாரு. அத அவ வாங்கிக்கிறா. அவங்க 2 பேரும் லவ் பண்ணுவாங்க. உடனே டே இத பார்த்துட்டு லேட் நைட் ஆஃபீஸ்ல உட்கார்ந்திருக்கும்போது டீம்மேட் வந்து சொல்றான், "ஏய் எனக்கு இந்த ஒரு வேலைய மட்டும் நீ முடிச்சு வச்சுட்டு போயிரு. நான் இப்போ உடனே கிளம்பணும். அம்மா ஹவுஸ் கீய மறந்துட்டாங்களா?" அப்படின்னு சொன்னோனே, இவன் ஓகே நான் முடிச்சு வைக்கிறேன். நீ போன்னு சொன்னோனே, அப்போ அவன் டீம்மேட்டுக்கு கால் வருது. இவன் கால் எடுத்துட்டு டார்லிங் வெயிட் பண்ணு இப்ப வந்துர்றேன்ட்டு ஓடுறான். இவன்ட்ட பொய் சொல்லியிருப்பா டே கிட்ட. உடனே டே யோசிக்கிறான். எல்லாருமே என்ன ஏமாத்துறாங்க. ஒண்ணுல என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க. அப்படியே பேசினாலும் என்கிட்ட பொய் சொல்றாங்க. நானும் அவங்க கிட்ட போய் ஏமாந்துறேன். ஆனா என்ன நெறைய பேர் ஏமாத்துறாங்க. ஆனா இங்க ஒரு சிலர் அவங்களுக்கே அவங்க பொய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டம் அப்படியே ஓப்பன் பண்றா. அதுல வந்து அவன் ஆஃபீஸ் பிரசிடென்ட்டும், அவரோட ஒய்ஃப், குழந்தை எல்லாம் இருக்காங்க. ஆக்சுவலி நூயிக்கு தெரியும் அவரு கல்யாணம் ஆகி குழந்தை இருக்குன்னு. ஆனா அவரு நூய் கிட்ட நான் உங்கள டிவோர்ஸ் பண்ணிட்டு உன்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால நூயும் அவர லவ் பண்ணுவா. ஜெய் நினைக்கிறான். எப்போ நூய் வந்து தனக்கு தானே ஏன் பொய் சொல்லிக்க ஆரம்பிச்சுட்டா அப்படின்னு சொல்லிட்டு அத பார்த்துட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணா அன்னைக்கு நியூ இயர் பார்ட்டி நடக்கிற அந்த ஹால காமிக்கிறாங்க. நம்ம டே அதே அந்த செவுத்தோட பேட்டர்ன்லயே ரெடி ஆயிட்டு வந்து நின்னுட்டு இருக்கனால யாருக்கும் தெரியல. அப்படி நின்னுட்டு இருக்கும்போது அங்க உள்ள வந்து நூயி வரா அழகான காஸ்டியூம்ல. அத பார்த்தோனே டேக்கு வா எவ்வளோ அழகா இருக்கா அப்படிங்கிற மாரி பார்த்துட்டு இருக்கும்போதே, நூயி வந்து ஃபோன்ல பேசுனது திரும்பி அவ ட்ரெஸ்ஸ சரி பண்றா. அப்போ ஆப்போசிட்ல டேய் நின்னுட்டு இருக்கான். ஆனா அவன் இந்த செவுத்தோட பேட்டர்ன்லயே நிக்கிறனால அவளுக்கு தெரியல. சரி பண்ணும்போது டக்குனு வந்து நம்ம டேய் வந்து அப்படியே பார்த்துட்டு, ச்ச 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 இதெல்லாம் பார்க்கக்கூடாது. திரும்பிக்கோ திரும்பிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்ச திருப்பிக்கிறான். திருப்பிட்டு திரும்பி பார்த்தா அங்க வந்து நூயே காணோம். அந்த பார்ட்டி நடக்கும்போது அந்த பிரசிடென்ட் வந்து ஸ்டேஜ்ல வந்து சொல்றான், "இந்த வாட்டி நம்ம எல்லாரும் ட்ரிப்புக்கு போறோம்ல. எங்க போறோம்னு யாராவது கெஸ் பண்றீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் ஒகிடோ போக போறோம். ஜப்பானுக்கு. அங்க ஸ்னோ ஃபெஸ்டிவல் நடக்குல. அத பார்க்க போறோம். எனக்கு தெரிஞ்சவங்க சொல்லியிருக்காங்க. அவங்க அந்த ஸ்னோ ஃபெஸ்டிவல் பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டோன்னு. அதனால தான் நம்ம அங்க போறோம் அப்படின்னு சொல்லும்போது, எங்க நூயிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நூயி தான் அந்த ஸ்னோ ஃபெஸ்டிவல் பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டிருப்பா. அதோட கலெக்ஷன்ல தான் வந்து குட்டி குட்டி டால்ஸ் வச்சிருப்பா. இல்ல அஞ்சனம் வச்சிருப்பா. 1 மட்டும் கலெக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அவளுக்கும் ரொம்ப ஹேப்பியா இருக்கும். சோ அடுத்த நாள் கிளம்பி அவங்க அந்த ட்ரிப்புக்கும் போயிடுறாங்க. அங்க போன இடத்துல எல்லாரும் ஸ்லீவிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஜாலியா இருக்காங்க. அப்ப அந்த இடத்துல ஒரு பெல் இருக்கு. அந்த பெல்ல பார்த்துட்டு டேய் வந்து அவன் டீம்மேட் கிட்ட கேட்கிறான், "இது என்னதுடா?" அப்படின்னு. "அதுவாடா இந்த பெல்ல வந்து நீ மனசுல ஏதாவது ஆசைப்பட்டு உன்னோட காதல் நிறைவேறணும் அப்படின்னு ஆசைப்பட்டு நீ இந்த பெல்ல அடிச்சேன்னா, அது உனக்கு நடத்தி குடுக்குமா?" அப்படின்னு சொன்னோனே, நம்ம டேயும் மெதுவா அப்படியே நடந்து போயிட்டு அந்த பெல்ல பார்த்துட்டு, அத வந்து ஒரு நாளாவது அட்லீஸ்ட் ஒரே ஒரு நாளாவது நான் நுயிக்கு பாய் ஃப்ரெண்டா இருக்கணும். அவளுக்கு என்னோட முழு காதல் என்னன்னு நான் காமிக்கணும் அப்படின்னு நினைச்சுட்டு அந்த பெல்ல அடிக்கிறான்.
சோ நைட் எல்லாருமே டின்னருக்கு போறதுக்காக ரெடி ஆறாங்க. அங்க போய் பார்த்தா அந்த பிரசிடென்ட்டும் வந்துட்டு இருப்பாரு. கூட அவரோட ஒய்ஃபும் குழந்தையும் அங்க வந்திருப்பாங்க அவங்கள மீட் பண்ண. இத பார்த்தோனே டேய் பார்க்குறான். ஐயோ! நூயி இப்ப இத பார்த்தா ரொம்ப வருத்தப்படுவாளா? அவ எங்க நிக்கான்னு சொல்லி தேடிட்டு இருக்கும்போது, நூயும் மேல நின்னு அது எல்லாத்தையும் பார்த்துருவா. பார்த்துட்டு அவளும் அப்படியே வருத்தப்பட்டு அங்க நின்னுட்டு இருப்பா. நைட் எல்லாரும் டின்னர் சாப்பிட உட்கார்ந்திருக்கும்போது, டேபிள்ல எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, நூயி வந்து அந்த பிரசிடென்ட்க்கு டேபிளுக்கு பேக்ல தான் உட்கார்ந்திருப்பா. அப்ப அந்த பிரசிடென்டோட ஒய்ஃப் சொல்றா, "நாங்க இங்கேயே இன்னும் ஒரு 2 நாள் கூட ஸ்டே பண்ணி இருக்க போறோம். ஏன்னா வந்து இதுக்கப்புறம் என்னால பெருசா டிராவல் பண்ண முடியாது" அப்படின்னு. ஏன்னு கேட்டோனே, "இன்னும் நான் அவருக்கே சொல்லல. நான் வந்து பிரெக்னன்ட்டா இருக்கேன்" அப்படிங்கிறத அவ சொல்லிர்றா. உடனே நூயிக்கு அது இன்னும் அதிர்ச்சி. அதுவே வந்து நம்மள டிவோர்ஸ் பண்ணிட்டு கல்யாணம் பண்றேன்னு சொல்லியிருக்கோம். இப்போ ஒய்ஃப் பிரெக்னன்ட்டா இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு, அங்க இருந்து அழுதுட்டே நூயி போயிர்றா. பின்னாடியே டேயும் போறான். அப்போ நூயிக்கு வந்து அந்த பிரசிடென்ட் கால் பண்ணோனே, அவரு சொல்றாரு, "நீங்க பாரு, நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு. நான் எதா இருந்தாலும் நம்ம ஊருக்கு போய் பேசிக்கலாம்." அப்படின்னு சொன்னோனே, அவ சொல்றா, "சரி பரவால்ல. நான் வெயிட் பண்றேன். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. 3 வருஷமா நான் வெயிட் பண்ணிட்டு தானே இருக்கேன். ஒண்ணும் இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு கால கட் பண்ணிட்டு ஆனா அழுதுட்டே அங்க இருக்கா. அடுத்த நாள் எல்லாரும் ட்ரிப் முடிஞ்சு ஊருக்கு கிளம்புறாங்க. நூயி மட்டும் இன்னைக்கு ஒரு நாள் அங்க ஸ்டே பண்ணிக்கிறேன். எனக்கு ரொம்ப தலைவலியா இருக்குன்னு அவ அங்க இருந்துடுறா. இவங்கெல்லாம் கிளம்பி போயிர்றாங்க. டேய் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு போகாம பஸ்ஸ விட்டு இறங்கி அங்கேயே நின்னுட்டு, நம்ம நூய ஃபாலோ பண்ணி போறான். நூய் அங்க ஸ்கீவிங் போற இடத்துல போய் உட்கார்ந்திருக்கா. ரொம்ப சோகமா இருக்கா. அப்ப அவ கையில ஒரு மேப் மாதிரி வச்சிருப்பா. அது என்ன ரெடி பண்ணியிருப்பான்னா, அந்த ஸ்னோ ஃபெஸ்டிவலுக்கு போறதுக்கு முன்னாடி 2, 3 இடம் இருக்கும். அதெல்லாம் போயிட்டு லாஸ்ட்டா ஸ்னோ ஃபெஸ்டிவல் பார்க்கணும்னு அந்த மேப் வச்சிருப்பா. அத பார்த்துட்டே அழுதுட்டே அத கிழிச்சு அங்கேயே போட்டுட்டு அவ ஸ்கீவிங் போறா. பின்னாடியே நம்ம டேயும் போறான். ஸ்கீவிங் போறவ அங்க போயிட்டு ஸ்கீவ் பண்ணாம அங்க இருந்து குதிச்சுருவா. உடனே டேய் வந்து இவ குதிச்சிட்டாளேன்னு சொல்லிட்டு அவனுக்கும் ஸ்கீவிங் தெரியல. என்னெல்லாமோ ட்ரை பண்ணி கீழ விழுந்து அவனுக்கும் முகம் ஃபுல்லா அடிபட்டுருது. திருப்பி அங்கருந்து ஓடி போய் அங்க இருக்கவங்கள்ட்ட சொல்றான். அவங்கலாம் வந்து நைட்டு ஃபுல்லா டேயும் அவங்க எல்லாரும் தேடி எப்படியோ நம்ம நூய கண்டுபிடிச்சு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிடுறாங்க. அப்ப அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்க டாக்டரும் சொல்றாங்க, அவங்களுக்கு வந்து பிசிக்கலா எந்த இன்ஜூரியுமே இல்ல. மேபி தலையில ஏதாவது உள்ள ஏதாவது அடிபட்டுருக்கு. ஆனா அவங்க எந்திரிச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போதே நம்ம நூயி வந்து கண்ணு முழிக்கிறா. கண்ணு முழிச்சோனே அந்த டாக்டர் பார்த்துட்டு, நீங்க எப்படி இருக்கீங்க? இப்ப எல்லாம் நேம் ஞாபகம் இருக்கா? அப்படின்னு கேட்கும்போது, ஆமா ஞாபகம் இருக்குன்னு அவ பேர சொல்லிட்டு அவ கேட்கிறா. ஆமா நீங்கலாம் ஏன் இங்கிலீஷ்ல பேசுறீங்க? இங்க ஸ்னோ இருக்கு. நம்ம எங்க இருக்கோம்? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறா. உடனே டேய்க்கு அதிர்ச்சியா இருக்கு. டேய் நூய் உனக்கு எதுவும் ஞாபகம் இல்லையா? உனக்கு தலை வலிக்குதா? இப்ப பரவாயில்லையான்னு கேட்டோனே அவ கேட்கிறா, "நீ யாரு?" அப்படின்ட்டு கேட்கிறா. உடனே இவனுக்கு அதிர்ச்சி ஆகுது. உடனே இந்த டாக்டர போய் பார்த்தோனே, அந்த டாக்டர் சொல்றாரு, "ஆக்சுவலி இது ஒரு கைண்ட் ஆஃப் டிசீஸ் வந்து இது பனியில அவங்க கீழ விழுந்தாங்கல்ல, அதுல அவங்களுக்கு ரொம்ப நேரம் அந்த பனியிலே இருந்தனால இது இதாயிருக்கு. இது என்னன்னா, அவங்க வந்து ஒரு 4 வருஷம் நடந்த விஷயங்கள முழுசா மறந்துட்டாங்க. அதாவது பிரசன்ட் 4 இயர்ஸா நடந்தத மறந்துட்டாங்க. இப்ப உங்களுக்கு 2012ல நடந்த வரைக்கும் தான் ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் உள்ளது ஞாபகம் இல்ல அப்படின்னு. உடனே டேய் கேட்குறான், "அப்ப என்ன பண்ணலாம் டாக்டர்? இதுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணலாமா?" அப்படின்னு கேட்டோனே டாக்டர் சொல்றாரு, "இல்ல இதுக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டுமே தேவையில்ல. ஆக்சுவலி இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தான் உங்களுக்கு அது 4 வருஷம் மறந்திருக்கும். நாளைக்கு அவங்களுக்கு பழையபடி அதெல்லாம் ஞாபகம் வந்துரும். பட் இன்னைக்கு நாள் அவங்களுக்கு மறந்து போயிரும். இன்னைக்கு நீங்க என்ன பண்ணியிருந்தாலும் அவங்களுக்கு ஞாபகம் இருக்காது." அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் சொல்லிடுறாரு. உடனே டேயும் கேட்டுட்டு அவள கூட்டிட்டு நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. போம்போது அப்ளிகேஷன் ஃபார்ம்ல சைன் பண்ணும்போது தான் நோய் பார்க்குறா. அதுல 2016 ஃபெப்ன்னு போட்டிருக்கு. உடனே அவ வந்து சைன் பண்ணிட்டு டே கிட்ட கேட்கிறா, "இது 2016 ஆனா 2012ன்னு நினைச்சுட்டு இருக்கேனே" அப்படின்னு சொல்லும்போது, டே சொல்றான், "அதுவா உனக்கு வந்து தலையில அடிபட்டுருக்கு லைட்டா. அது ஒரு இதனால உனக்கு இன்னைக்கு மறந்துட்டு, பட் நாளைக்கு உனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துரும் டாக்டர் சொல்லியிருக்காரு. நம்ம எல்லாம் நீ நானும் ஒரே கம்பெனில தான் வொர்க் பண்றோம். நம்ம எல்லாரும் ஆஃபீஸ் ட்ரிப்புக்காக வந்தோம். இந்தா பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன்ல குரூப் ஃபோட்டோ காமிக்கும்போது, அண்ணா பாரு பின்னாடி தான் நான் நிக்கிறேன் அப்படின்னு. பின்னாடினா ரொம்ப பின்னாடி நிப்பாரு. அவனோட டீம்மேட்டோட விரலால டேயோட பாதி முகம் கூட மறைஞ்சிருக்கும். ஓ! அப்படியா? சரி அப்படின்னு சொல்லிட்டு, சரி அப்ப நம்ம எங்க இருக்கோம்? மத்தவங்கலாம் எங்க? அப்படின்னு சொல்லிட்டு நூயி கேட்டோனே, டே சொல்லுவா, அதுவா மத்தவங்க எல்லாரும் ஊருக்கு போயிட்டாங்க. நம்ம 2 பேரும் நம்மளோட ட்ரிப்ப கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணோம். ஸ்னோ ஃபெஸ்டிவல் பார்க்கறதுக்காக. எது ஸ்னோ ஃபெஸ்டிவல் பார்க்கறதுக்காக நான் ட்ரிப்ப எக்ஸ்டெண்ட் பண்ணனா? ஏய்! நீ வந்து கேயா? அப்படின்னு கேட்டோனே, அவன் சொல்றான், அப்படிலாம் ஒண்ணும் இல்லங்க அப்படின்னு டே சொன்னோனே, ஒண்ணும் இல்லையா? நான் வந்து மேக்ஸிமம் தனியா தான் ட்ரிப்பு போவேன். அத மீறி நான் ஒரு பையன் கூட தனியா ட்ரிப்பு வரேன்னா, அவன் என் ஃப்ரெண்டா இருக்கணும். அதுவும் இல்லாட்டி கேயா கேயா தான் இருக்கணும். இல்லைன்னா, என்னோட பாய் ஃப்ரெண்டா இருக்கணும். அப்பதான் நான் இப்படி வருவேன் அப்படின்னு சொன்னோனே, நம்ம டேய பார்த்துட்டு அவ கேட்கிறா, "நீ கேயும் இல்ல.
அப்போ நீ அப்படின்னு கேட்டோம்னா நம்ம வந்து அவனோட 2 ஃபிங்கர்ஸ் அப்படி காட்டுறான். உடனே இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, அதான் செகண்ட் சொன்னது. நான் அவனோட பாய் ஃப்ரெண்ட். உடனே அவ, எது? நீ என்னோட பாய் ஃப்ரெண்டா? இத நான் எப்படி நம்புறது? நீ ஒண்ணும் என்னோட பாய் ஃப்ரெண்ட் இல்ல. இத நான் ஒண்ணும் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொன்னோனே, இல்ல நான் தான் உன்னோட பாய் ஃப்ரெண்ட். பாய் ஃப்ரெண்டா? அப்ப நம்ம 2 பேரும் நெறைய ஃபோட்டோஸ் எடுத்திருப்போம்ல. அதெல்லாம் காமி அப்படின்னு சொன்னோனே, டேன்னு சொல்றாரு, இல்ல நம்ம 2 பேரும் ஃபோட்டோஸ் அதிகமா எடுத்துக்கிட்டது இல்ல. ஏன்னா நான் ரொம்ப ஷை. அதனால நான் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டது இல்ல. எது ஷை? ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டது இல்லையா? நான் எப்படி உன்ன நம்புறது? சரி என்னோட மொபைல குடு அப்படின்னு சொன்னோனே, நம்ம டெய்லி மொபைல் எடுத்து குடுக்குறோம். குடுத்த உடனே அவ மொபைல் ஆன் ஆகல. சரி உன்னோட மொபைல குடு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அவங்க அம்மாவுக்கு ஃபோன் அடிக்கிறா. உடனே தேய்க்கு படபடப்பாகுது. ஐயோ! ஒரு பொய்ய சொல்ட்டோம் மாட்ட போறோம் அப்படின்னு. உடனே ஃபோன் எடுத்துட்டு ஹலோ அம்மா அப்படின்னு கேட்டோனே, அவங்க அம்மா ஏன் என்ன எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? அப்படின்னு கேட்டோனே, அதெல்லாம் இருக்கட்டும்மா. உனக்கு வந்து என்னோட பாய் ஃப்ரெண்ட தெரியுமா? ஆமா எனக்கு தெரியுமே. அவனோட பேர் என்ன அப்படின்னு கேட்டோனே, அவங்க அம்மா டாப்புன்னு சொல்றாங்க. உடனே இவ டக்குன்னு திரும்பிட்டு, ஆமா உன்னோட பேர் என்ன அப்படின்னு கேட்டோனே, சொல்றா என்னோட பேரு டாப் அப்படின்னு. ஓ! அம்மா என்னோட பாய் ஃப்ரெண்ட் நீ எப்பயாவது பார்த்திருக்கியா? நான் சொல்லியிருக்கனா? ஆமா நீ தானே சொன்ன உன் பாய் ஃப்ரெண்ட பத்தி. அது மட்டும் இல்ல நீங்க 2 டேஸ் ஏதோ ட்ரிப்ப எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு அங்க ஏதோ ஃபெஸ்டிவல் பார்க்க போறேன்னு சொன்ன. ஏன் உங்க 2 பேருக்கும் ஏதாவது சண்டையா? அப்படின்னு கேட்டோனே, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆமா நீ என் பாய் ஃப்ரெண்ட நேர்ல பார்த்திருக்கியா? அவன் பார்க்க எப்படி இருப்பான்? அப்படின்னு சொன்னோனே, அவங்க அம்மா சொல்றாங்க, நான் எங்க உன் பாய் ஃப்ரெண்ட நேர்ல பார்த்தேன். நீ தான் அவன கூட்டிட்டு வந்ததே இல்லையே! அது என்ன சீக்ரெட்டா என்னவோ எனக்கு ஒண்ணும் தெரியல. அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கால கட் பண்ணிடுறாங்க. உடனே இவ வந்துட்டு, ஆ நீ என் பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்ற. ஆனா எங்க அப்பா உன்ன நேர்ல பார்த்ததே இல்லைங்கிறாங்க. எனக்கு புரியல. நான் எப்படி உன்ன கூட்டு போய் காமிக்காம இருந்திருப்பேன்? அப்படின்னு சொல்லிட்டு நான் உன்ன நம்ப மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே, சொல்றான், உனக்கு ஒரு பிரெத் மார்க் இருக்குல்ல உன்னோட ஹிப் சைடுல அப்படின்னு சொல்லிட்டு. அத அந்த நியூ இயர் பார்ட்டில நீ பார்த்திருப்பால்ல, அத வச்சு சொல்லிடுறான். உடனே இவளுக்கு ஒரு மாரி ஆயிடுது. உடனே திரும்பி அப்படின்னு மூஞ்ச வைக்கிறா. உடனே அங்க கண்ணாடியில முகம் தெரியுது. அத சொல்லிடுறான். ஆ ஓகே. சரி பரவால்ல. நான் நீ ஹோட்டலுக்கு போறேன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போது, சொல்றா, "இல்ல வா இங்க ஒரு சுஷி ரெஸ்டாரண்ட் இருக்கு. நம்ம சாப்பிட போலாம். இந்தா பாரு நீ இந்த மேப் ரெடி பண்ணி வச்சிருந்தேல்ல, நம்மளோட ஸ்னோ ஃபெஸ்டிவல் பார்க்கறதுக்காக ஆல்ரெடி நம்ம 2 இடம் சேர்ந்து பார்த்துட்டோம். இனி கடைசியா இருக்க இந்த ஒண்ணையும் நம்ம போய் பார்த்துட்டோம்னா, நம்ம ட்ரிப் கம்ப்ளீட் ஆயிரும்." அப்படின்னு சொன்னோனே, அவ சொல்றா, அதெல்லாம் முடியாது. நான் உன் கூட பார்க்க வரமாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. "இல்ல நம்ம ஒண்ணா போலாம் வா." அப்படின்னு சொல்லும்போது, அவ கேட்கிறா, "ஆமா நான் உன்ன எப்படி லவ் பண்ணேன்? நீ எப்படி எனக்கு தெரியல?" அப்படின்னு சொன்னோனே, அவ சொல்றா, ஆமா. நம்ம 2 பேரும் லவ் பண்ணோம்னு நீ சொல்ற. ஆனா நம்ம வந்து ஆஃபீஸ் குரூப் ஃபோட்டோல கூட நீ என் பக்கத்துல நிக்கவே இல்ல. நீ எங்கேயோ பின்னாடி நிக்கிற. எனக்கு இது புரியலையே அப்படின்னு சொன்னோனே, அதுக்கு அவ வந்து சொல்றா, "இந்தா பாரு நான் தான் உன்னோட பாஸ் நான் தான். அதனால தான் நம்ம 2 பேரும் லவ் பண்றது வந்து அங்க ஆஃபீஸ்ல இருக்க யாருக்கும் தெரியாது. அதனால தான் நான் வந்து உன்கிட்ட நிக்காம தள்ளி போய் நின்னேன்." "எது நீ என்னோட பாஸா?" "ஆமா நான் தான் உன்னோட பாஸு." அப்படின்னு சொன்னோனே, நம்புற மாதிரி இல்லையே. "இல்ல அதுதான் உண்மை." அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது, "வா நம்ம இதெல்லாம் பார்க்க போலாம்ன்னு" சொல்லும்போது, இவளுக்கு கோவம் வந்துருது. "இந்தா பாரு நான் வந்து எங்கேயும் வரதா இல்ல. நான் ஹோட்டல்லயே இருந்துக்கிறேன். யாருன்னே எனக்கு தெரியல. நான் எப்படி உன் கூட வருதுன்னு சொன்னோனே, சொல்லுவா, "நான் தான் உன்னோட பாய் ஃப்ரெண்டுன்னு சொன்னேன்ல." "ஆமா நீ என்னோட பாய் ஃப்ரெண்டுன்னு சொன்ன. ஒண்ணு பண்ணலாம். இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் பிரேக்கப் பண்ணிக்கலாம் இன்னையிலருந்து. நாளைக்கு எனக்கு ஏதாவது ஞாபகம் வந்தா பார்த்துக்கலாம். இன்னைக்கு நம்ம 2 பேரும் பிரேக்கப் பண்ணிக்கலாம். நீ ஒண்ணும் என் கூட வராத. உன்ன மாதிரி ஒருத்தன நான் லவ் பண்ணியிருக்க சான்ஸே இல்ல. மரியாதையா இங்கருந்து போ." அப்படின்னு சொல்றா. உடனே வந்து அப்படியே அமைதியா நின்னுட்டு அந்த கையில இருக்க மேப்ப கீழ போட்டுட்டு, அப்படியே ரோட்ல நடந்து போறா. அங்க சிக்னல் போடல. கார்லாம் வந்துட்டு இருக்கு. இவ கூப்பிட்டுட்டே இருக்கா. நிக்காம போய்க்கிட்டே இருக்கான். கார் அவன கிட்ட இடிக்க வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிருது. இவன் அப்படியே போறான். இவன் டக்குன்னு கூப்பிடுறான். இவன் கேட்காம போய்க்கிட்டே இருக்கான். உடனே அந்த கூட்டத்துக்குள்ள அப்படியே போனோனே இவ பாக்குறா அவன காணோம் அப்படின்னு. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது திரும்பி அப்படியே திரும்ப வாரான். திரும்ப வந்தோனே இவ ஏன் இப்படி பண்ண? உடனே சொல்றான், "சரி வா நான் வந்து சுஷி ரெஸ்டாரண்ட் பார்த்துட்டேன். எங்க பக்கத்துல தான் இருக்கு. சாப்பிடவான்னு" சொல்லிட்டு கூட்டு போறான். கூட்டு போயிட்டு அங்க 2 பேரும் சாப்பிடுறாங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவ சொல்றா, "ஆ எப்படியுமே நான் போய் ரூம்ல தான் இருக்க போறேன். அது ஒண்ணும் அவ்வளோ நல்லா இருக்காதுன்னு நெனைக்கிறேன். நீ இந்த மேப் காமிச்சியே, இந்த பிளான் இன்ட்ரஸ்டிங்கா தான் இருக்கு. வேணா வா, நம்ம இதுவே பார்க்க போலாமா?" அப்படி சொல்லிட்டு 2 பேரும் அவங்க அப்படியே நடந்து போய்க்கிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்க வழியிலேயே வந்துட்டு நொய் வந்து கிட்ட கேட்கிறா, "ஆமா நீ தான் என்ன லவ் பண்றேல்ல, ஆனா நீ ஏன் எப்பவும் என் கண்ண பார்த்து மட்டும் பேசவே மாட்டேங்கிற?" அப்படின்னு சொன்னோனே, சொல்றா, "இல்ல நான் உன் கண்ண பார்க்கிறேன்னு." "இல்ல நீ பார்க்க மாட்டேங்கிற. ஒரு நிமிஷம் திரும்பு, நில்லு. ஒரு நிமிஷம் விடாம என் கண்ண பாரு." அப்படின்னு சொன்னோனே, அப்படியே தடுமாறுறான். ஆனா அதுக்கப்புறம் அப்படியே மெதுவா கண்ண பார்த்துடுறான். பார்த்துட்டே இருக்கும்போது நொய் சொல்றா, "சொன்னேல்ல உன்னால முடியும்னு." உடனே அவன் சொல்றான், "ஆனா 32 செகண்ட் தான் நம்ம பார்த்தோம். ஓ! இத கூட நீ கவுண்ட் பண்ணியா?" அப்படின்னு கேட்டுட்டு அவ கேட்கிறா, "ஆமா நீ வந்து என்ன எப்படி லவ் பண்ண? என்னெல்லாம் பண்ண நான் உன்ன லவ் பண்ணேன்?" அப்படின்னு கேட்டோனே,
டேய் சொல்றான், "அதுவா? நீ வந்து ஆஃபீஸ்க்கு எப்பவுமே லேட்டா தான் வருவ தெரியுமா? அதனால உனக்கு பார்க்கிங்கே கிடைக்காது. அதனால நான் உனக்கு முன்னாடியே வந்து அங்க கார விட்டுட்டு நிப்பேன். நீ வந்தோனே நான் அங்கருந்து கார் எடுத்துருவேன். நீ எங்க பார்க்கிங் கிடைச்சதுன்னு அங்க போய் நிப்பாட்டிப்ப. அது மாரி நீ விளையாடுற கேம்ல உனக்கு பாயிண்ட்ஸ் நெறைய கிடைக்கணும்னு நான் உன்னோட கம்ப்யூட்டர ஹேக் பண்ணி உனக்கு பாயிண்ட்ஸ் வச்சிருப்பேன். அது மட்டும் இல்ல, நீ நெறைய ஓல்ட் சாங்ஸ் கேட்பல்ல, அதனால நான் நெறைய ஓல்ட் சாங்ஸ் எல்லாம் எடுத்து உன்னோட கம்ப்யூட்டர்ல உனக்காக வச்சிருப்பேன். உன் டேபிள எப்பவுமே கிளீன் பண்ணி வைப்பேன். நீ கூட கிளீன் பண்ற ஆஃபீஸ்ல கிளீன் பண்றவங்க தான் பண்றாங்கன்னு நெனச்சுட்டு அவங்களுக்கு ஃபுட் வாங்கி குடுப்ப." அப்படின்னு சொன்னோனே அவ சொல்றா, "இதெல்லாம் நீ பண்ணிட்டு இருந்தியா?" "ஆமா, இதெல்லாம் எனக்கு தெரியுமா?" "இல்ல, உனக்கு தெரியாம தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன்." அப்படி சொல்லிட்டு சொல்றா. அப்புறம் 2 பேரும் நடந்து போயிட்டு இருக்கும்போது, டேய்க்கு வந்து ஏதோ மெசேஜ் வருது. அவன் எடுத்து பார்க்கும்போது அவ கேட்கிறா, "என்ன இன்னொரு கேர்ள் ஃபிரெண்டா?" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அப்படி புடுங்கி அதுல அப்படியே பார்க்கும்போது, அவனுக்கு வந்து ஒரு சிம் கார்ட்ல இருந்து மெசேஜ் வந்திருக்கும். "இன்னைக்கு உங்களுக்கு பர்த்டே. அதனால இன்னைக்கு கால்ஸ் ஃப்ரீ." அந்த மாதிரி. ஏன்னா இவனோட பர்த்டேக்கு யாருமே விஷ் பண்றதில்ல. இந்த இது மூலமா தான் அவனுக்கு பர்த்டேன்னே தெரியும். உடனே இவ பார்த்துட்டு, "இன்னைக்கு உன்னோட பர்த்டேவான்னு?" கேட்டுட்டு அவன் கூட அப்படியே சேர்ந்து போ ஆரம்பிக்கிறா. நெறைய இடம் பார்க்குறாங்க. அவளுக்கு புடிச்ச எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவ என்னெல்லாம் விஷ் பண்ணி வச்சிருந்தாலும், அது எல்லாத்தையுமே அவ கூட சேர்ந்து அவளுக்காக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கான். ஃபைனலா அந்த ஸ்னோ ஃபெஸ்டிவல் போறதுக்காக இவங்க ஸ்டேஷனுக்கு போய் ட்ரெயின் டிக்கெட் எடுக்க போம்போது, அங்க வந்து புயல் வருதுனால, இப்போ ட்ரெயின் எதுவும் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிர்றாங்க. டேய் வந்து சொல்றான், "இன்னைக்கு 1 நாள் தான் இருக்கு. எப்படியாச்சும் பண்ணணும்னு." நுய் சொல்றா, "இல்ல நம்ம நெக்ஸ்ட் இயர் வரலாமேன்னு." "இல்ல முடியாது. எனக்கு இன்னைக்கு 1 நாள் தான் இருக்கு. நம்ம போய் ஆகணும்." அப்படின்னு சொல்லிட்டு அவன் டென்ஷன் ஆகுறான். நுய் வந்து, "இல்ல நீ டென்ஷன் ஆகாத வான்னு" சொல்லிட்டு அது வந்து ஒரு ஸ்டோர். அங்க 2 பேரும் உட்கார்ந்துருக்காங்க. அப்ப வந்து நம்ம நுய் வந்து ஒரு சின்ன கப் கேக் எடுத்துட்டு வந்து ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லிட்டு, "நீ வந்து விஷ் பண்ணிட்டு இந்த கேண்டில ப்ளோ பண்ணுன்னு" சொன்னோனே, அவன் விஷ் பண்ணோனே இவ கேட்கிறா, "என்ன விஷ் பண்ண?" நம்ம 2 பேரும் இந்த ஸ்னோ ஃபெஸ்டிவலுக்கு எப்படியாவது போயிரணும்னு விஷ் பண்ணேன்" அப்படின்னு. "சரி, நீ வந்து எப்படி வந்து என்ன ப்ரப்போஸ் பண்ண? எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. நம்ம 2 பேரும் வேணா திரும்ப ப்ரப்போஸ் பண்ணிக்கலாமா? நான் வந்து இதுல நிப்பனா? நீ வந்து எனக்கு ப்ரப்போஸ் பண்ணணும்." அப்படி சொன்னோனே, அவ அந்த ஸ்டோர்ல அப்படியே நின்னுட்டு இருக்கா. நம்ம டேய் போய் ஃபர்ஸ்ட் 2 தடவ சொதப்பிர்றான். 3வது தடவ வந்து ப்ரப்போஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். "எனக்கு உன்ன ரொம்ப புடிக்கும் தெரியுமா? உன்னோட கண்ணு ரொம்ப அழகா இருக்கும். அது எப்பவுமே சிரிச்சுக்கிட்டு, அது ரொம்ப க்ளோவா அப்படி இருக்கும். அது மாரி நீ சிரிப்பு அது இன்னும் அழகா இருக்கும். நீ சிரிக்கும்போது உன் கண்ணெல்லாம் குட்டி குட்டியா மாறிக்கும். உனக்கு தெரியுமா? நான் நெறைய பேர் கேள்விப்பட்டுருக்கேன். எவரெஸ்ட் ஏறணும்னு ஆசைப்பட்டு, கஷ்டப்பட்டு அத எப்படியாவது ஏறி அடுத்த பக்கத்துக்கு போயிரணும்னு நெனைப்பாங்க. அதுக்காக நெறைய பேர் இறந்து கூட போய் நான் கேள்விப்பட்டுருக்கேன். அப்ப நான் யோசிச்சிருக்கேன், இவங்கலாம் ஏன் இவ்ளோ முட்டாள்தனமா பண்றாங்கன்னு. ஆனா உன்ன பார்த்ததுக்கு அப்புறம் தான் அது முட்டாள்தனம் இல்லைன்னு எனக்கு புரிஞ்சது. அப்படியே அது முட்டாள்தனமா இருந்தாலும், நான் அந்த முட்டாள்ல ஒருத்தனா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா என்ன பொறுத்தவரையில நீ எனக்கு எவரெஸ்ட் மாரி நுயி. உன்ன தாண்டி நான் அந்த பக்கம் போய் உனக்கு பின்னாடி எனக்கு ஒரு உலகம் இருக்குன்னு எனக்கு தோணுது. அதனால உன்ன எனக்கானவளா ஆக்கிக்கணும்னு ஆசைப்படுறேன்." அப்படின்னு சொன்னா நுய் சொல்றா, "நான் இம்ப்ரெஸ் ஆயிட்டேன் தெரியுமா?" அப்படி சொல்லிட்டு சொல்றா. உடனே வந்து அங்க கரண்ட் வந்துருது. ட்ரெயின் கிடைச்சிருது. உடனே நூயும் அவளும் கிளம்பி அந்த ஸ்னோஸ் ஃபெஸ்டிவல் போறாங்க. அங்க அவள வீடியோ எடுத்துட்டு இருக்கான். அவ எல்லாமே பார்க்குறா. எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு சந்தோஷமா 2 பேரும் வந்து அங்க ஒரு சர்ச் இருக்கு. அந்த சர்ச்சுக்கு வந்து நூய வந்து கூட்டு போயிட்டு, "நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்டவுடனே இவ இப்பவா? "ஆமா, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோ. ஜப்பான்ல கல்யாணம் பண்ணிக்கிறது சுவாரஸ்யமா தானே இருக்கும். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுன்னு" பேக்ல இருந்து ரிங் மாதிரியே கேண்டி இருக்கு. அத எடுத்து வச்சுட்டு கேட்கும்போது அவளும் ஓகே சொல்றா. விரல காமிச்சோனே அவன் அந்த கேண்டிய அவளுக்கு போட்டு விடுறான். அவளும் வந்து டேய்க்கு போட்டு விடுறா. அப்புறம் 2 பேரும் ரூமுக்கு வந்துடுறாங்க. ரூமுக்கு வந்தோனே நூய் வந்து டேய பார்த்து கேட்கிறா, "நம்ம கிஸ் பண்ணியிருக்கோமா?" அப்படின்னு. உடனே டேய் வந்து யோசிச்சுட்டு ஆமான்னு சொன்னோனே, எனக்கு மறந்து போச்சு" அப்படின்னு சொல்லிட்டு டேய பார்த்து சொல்றா, "நான் என்ன சொல்றேன்னு உனக்கு புரியுதா? நான் இப்ப கிஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன்" அப்படின்னு சொன்னோனே 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிறாங்க. கிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம நூயி வந்து இன்னுமே வந்து டேய் கூட வந்து நெருக்கமா இருக்க ட்ரை பண்ணும்போது, டேய் அவள அப்படியே ஸ்டாப் பண்ணிர்றான். ஸ்டாப் பண்ணிட்டு அவளோட விரல எடுத்து அவனோட நெத்தியில அப்படியே பிரஸ் பண்றான். அந்த உண்மைய சொல்ற பட்டன் அவன் யோசிச்சிருப்பான்ல, அத அவன் நெனச்சுட்டு பிரஸ் பண்றான். பிரஸ் பண்ணிட்டு நூயி கிட்ட வந்து எல்லா உண்மையும் சொல்றான். நூயி ஆக்சுவலி வந்து நான் உன்னோட பாய் ஃப்ரெண்ட் கிடையாது. நான் அந்த பிரசிடென்ட் கிடையாது. நான் உன் ஆஃபீஸ்ல வொர்க் பண்றவன் தான். உனக்கு இது அடிபட்டு ஒன் டே மறந்துருச்சுல்ல. ஆனா நான் உனக்கு பாய் ஃப்ரெண்டா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணேன். என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொன்னோனே, "எதுக்கு நீ என்கிட்ட பொய் சொன்ன? எதனால இப்படி பண்ண? உனக்கு என்ன தேவை என்கிட்ட?" உடனே அவன் சொல்றான், "எனக்கு எதுவுமே தேவையில்ல. நான் எங்க காதல உன்கிட்ட காமிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அத மனசுல நெனச்சுட்டு தான் நான் அங்க அந்த பெல்ல அடிச்சேன்.
அதுதான் கடவுள் எனக்கு குடுத்துட்டாருன்னு நெனச்சேன். அது மட்டும் தான், வேற தப்பான இன்டென்ஷன் எதுவுமே இல்ல. சரி, அப்ப என்னோட பாய் ஃப்ரெண்ட் யாரு? யாருன்னு கேட்கும்போது, அந்த ஃபோட்டோல இன்னொருத்தன் பக்கத்துல நின்னுட்டு இருந்தான்ல, அவன் தான் உன்னோட பாய் ஃப்ரெண்டு அப்படின்னு சொன்னோனே, இங்கருந்து வெளிய போ" அப்படின்னு சொல்லிட்டு ஜெயோட பேக் எல்லாம் ஜன்னல் வழியா வெளிய போட்டு அவன வெளிய தள்ளிர்றா. உடனே இவ டக்கு டக்குன்னு ஃபோன் எடுத்து டாப்ன்னு டைப் பண்றா, வரமாட்டேங்குது. அப்படியே பாக்குறா, அங்க அவனோட பிரின்சஸ்ன்னு அவனோட நேம சேவ் பண்ணி போட்டிருப்பா. அதுக்கு கால் பண்ணி, "ஹலோ, நான் இது டாப் தானே?" அப்படின்னு கேட்டோனே அவன், "ஓ ஆமா, நீங்க இந்த பிசினஸுக்கு தானே கால் பண்ணீங்க. டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நாளைக்கு குடுக்குறேன்" அப்படின்னு சொன்னோனே, நுய் சொல்றா, டாப் இது நீ தானே?" "ஆமா." "நான் நூயி. நான் பிசினஸ்ல உன்னோட கேர்ள் ஃபிரெண்ட். நீ என்னோட பாய் ஃபிரெண்ட் தானே?" அப்படின்னு கேட்டோனே, அவன், "ஓகே, ஓகே. இதெல்லாம் நம்ம நாளைக்கு பேசிக்கலாம்" அப்படின்னு சொல்லும்போது, பின்னாடி இருந்துட்டு அவங்க பையன், "அப்பா வா, எனக்கு தூக்கம் வருதுன்னு" சொல்லிட்டு கூப்பிடுறான். அந்த சவுண்ட் அவளுக்கு கேக்குது. டாப்புக்கு தெரியாதுல, இவளுக்கு மறந்துடுச்சுன்னு டாப் சொல்றா, நான் இப்ப வந்து சூ கூட இருக்கேன். அவன் ஒய்ஃப் பேசவே கூட இருக்கேன். நான் அப்புறமா கூப்பிடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு கால கட் பண்ணிடுறான். இவளுக்கு ஒண்ணும் புரியல. இவ டக்குன்னு இறங்கி போய் டேய பார்த்துட்டு அவன கூப்பிட்டு கேக்குறா, என்ன அவனுக்கு நான் கால் பண்ணா, அவன் குழந்தையோட இருக்கான், ஒய்ஃப் இருக்குன்னு சொல்றாங்க. அப்போ நான் அவனுக்கு வந்து என்னவா இருந்தேன்? எனக்கு தெரியல. எனக்கு இப்பவே சொல்லு" அப்படின்னு சொல்லி கேட்டோனே அவன் சொல்றான், "நீ அவர லவ் பண்ணா, அவரு கல்யாணம் ஆனது உண்மைதான். அப்ப அவன் என்ன ஏமாத்திட்டான் அப்படிதானே?" "இல்ல, அவரு உன்ன ஏமாத்தல. அவன்ட்ட சொல்லியிருந்தான், ஒய்ஃப டிவோர்ஸ் பண்ணிட்டு உன்ன வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னான். அதனால நீ ஏத்துக்கிட்ட." இது இப்படி சொன்ன ஒருத்தன நான் ஏத்துக்கிட்டேனா? இது உண்மையா? அது எப்படி நடந்திருக்கும்? இல்ல, அவன் அப்படி சொன்னான். ஆனா இப்போ ஒய்ஃப் 2வது பிரெக்னன்ட்டா இருக்கா. அதனால தான் நீ அதனால தான் நீ வருத்தமா இருந்த. சோ நீ அன்னைக்கு அங்க ஸ்கீவிங் போக வரலையா? அப்ப நானு, இல்ல நீ இன்னைக்கு வந்து அந்த இடத்துல குதிச்சுட்ட. நான் உன்ன காப்பாத்த வந்தேன் அப்படின்னு சொன்னோனே, ஏன் இப்படிலாம் ஆச்சுன்ட்டு அவ அழுறா. அழுதுட்டு அவன்கிட்ட உட்கார்ந்து பேச ஆரம்பிக்கும்போது, டேய் சொல்றான், "என்ன பாரு, நம்ம 2 பேருமே வந்து ஒண்ணுதான். நீயும் நானும் எவரெஸ்ட் மேல ஆசைப்பட்டோம். ஆனா நடக்கல. அவ்வளவுதான். நீ இத நினைச்சு ஃபீல் பண்ணாத. நான் ஒரு நாள் உனக்கு பாய் ஃப்ரெண்டா இருக்கணும்னு நினைச்சேன். அவ்வளவுதானே தவிர்த்து எந்த இன்டென்ஷனும் இல்லைன்னு" சொல்றா. "அது எனக்கு பிரச்சனை இல்ல. ஆனா அவன் என்ன ஏமாத்திருக்கான்னு அது எனக்கு தெரியவே இல்ல பாத்தியா" அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து டேய் கிட்ட வந்து அவன கிஸ் பண்றா. "எனக்கு இப்போ உன் மேல தான் இப்ப லவ் இருக்கு. நம்ம 2 பேரும் ஒண்ணா இருக்கலாம்" அப்படின்னு சொல்லும்போது, டேய் சொல்றான், "நாளைக்கு தான் இதெல்லாம் நீ மறந்துருவேல்ல" அப்படின்னு. உடனே இவ எந்திரிச்சு வந்துட்டு சொல்றா, "நான் மறந்துருவேன்னா, நீ வந்து எனக்கு ஞாபகப்படுத்தி என்கிட்ட சொல்லு" அப்படின்னு சொன்னோனே, டேய் சொல்றான், "இந்த பாரு, அது எப்படி நான் சொல்ல முடியும்? இன்னைக்கு காலையில நான் வந்து உன்கிட்ட நான் உன்னோட பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லும்போது, உன்னோட ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் வந்து எப்படி இருந்து நான் கண்ணாடியில பார்த்தேன். என்ன மாதிரி ஒரு பையன் சொல்லும்போது யாருமே அத ஏத்துக்க மாட்டாங்க நொய்யி" அப்படின்னு சொன்னா, நொய்யி சொல்றா, "அப்படியா? அப்ப நான் வீடியோ எடுக்கிறேன்னு" சொல்லிட்டு அவ வீடியோ எடுக்கிறா. "இங்க பாரு நொய்யி, இப்ப இந்த நிமிஷம் உன் பக்கத்துல நிக்கிறான்ல, டேய் இவன் தான் உன்னோட வாழ்க்கையோட காதல். இவன் உன்கிட்ட வரும்போது நீ அவனுக்கு சான்ஸ் குடுத்து நீ புரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும்" அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிக்கிறான். அழுதுட்டே அந்த வீடியோ எடுக்கும்போது, டேய் அந்த மொபைல புடுங்கி வீடியோ கட் பண்ண சொல்றா. "இல்ல நொய், இதெல்லாம் நான் ஏற்கனவே ட்ரை பண்ணலே நீ நெனைக்கிறியா? நான் உன்ட்ட வந்து சொல்லியிருக்க மாட்டேன்னு" அப்ப காட்டுறாங்க. அந்த நியூ இயர் பார்ட்டி முடிஞ்ச உடனே டே வந்து நூய வந்து பாப்பான். ஏன்னா, அங்க அந்த பிரசிடென்ட் அவ ஒய்ஃபோட போறத பார்த்து இவ வருத்தத்துல இருப்பா. உடனே வந்து சொல்லுவான், "இங்க பாரு நுயி, பிரசிடென்ட் வந்து உனக்காக இந்த ஜப்பான் ட்ரிப் எல்லாம் இப்ப பிளான் பண்ணார்ல, மொத்த ஆபீஸையும் கூட்டிட்டு போறதுக்கு. இதெல்லாம் உனக்கு ரொமான்டிக்கா தெரியுதா? ஆனா அது அப்படி இல்ல. அவருக்கு அவரோட ஒய்ஃப் இருக்காங்க, குழந்தை இருக்கு. அவங்க மேல தான் அவருக்கு எப்பவுமே பாசம் எல்லாமே இருக்கும். உன்கிட்ட இருக்கிறது இந்த டைமுக்கு அவரு க்ளோஸா ஒருத்தவங்க தேவைப்படுறாங்க. அவ்வளவுதான். நீ அத நினைச்சு வருத்தப்படாத" அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்காக அவன் என்னெல்லாம் பண்ணான். டெய்லி காலைல பார்க்கிங் இதெல்லாம் சொல்லிட்டு, "நான் உன்ன விரும்புறேன்" அப்படின்னு சொன்னோனே இவ அதிர்ச்சி ஆகுறா. "ஆமா, நீ எப்படி என் கம்ப்யூட்டர்ல எல்லா சாங்ஸ் ஏத்துன? அது நான் ஹேக் பண்ணி ஏத்துனேன்." அதுல இப்ப டென்ஷன் ஆயிட்டு அப்படின்னு அவ ஃப்ரெண்ட் வந்து அவள கூப்பிட்டோனே, "ஏய் என்ன ஆச்சு?" அப்படின்னு கேட்கும்போது, "இது ஏதோ ப்ரீத்தியான விஷயமா இருக்கு. வா கிளம்பலாம்ன்னு" சொல்லிட்டு அவ கிளம்பிடுறா. இவளுக்கு ஒரு மாரி கஷ்டமாயிருது. ஆனா அவ வந்து மன்னிப்பு கேட்கிறா, "என்ன மன்னிச்சிரு. ஆனா நீ இந்த வீடியோ பார்த்து நான் நாளைக்கு திரும்பவும் நம்ம லைஃப்ப ஸ்டார்ட் பண்ணலாம்" அப்படி சொல்லிட்டு டே மேல விழுந்து அழுறா. உடனே அவன் அவள ரூமுக்கு கூட்டு போறப்ப அவ சொல்றா, "நான் மார்னிங் தூங்கி எந்திரிக்கும்போது இது எதுவுமே மறக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் டே" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, அவனும் நானும் அததான் விரும்புறேன் அப்படின்னு சொல்றான். உடனே அவ தூங்கிடுறா. இவன் அவள அங்க உட்கார வச்சுட்டு அவளுக்கு வேண்டிய திங்ஸ், பாஸ்போர்ட் எல்லாம் பெட்ல எடுத்து வச்சுட்டு அவன் இங்கருந்து கிளம்பிறான். மார்னிங் எந்திரிச்சோனே இவ பார்த்துட்டு கிளம்பி கீழ வாரா. வந்துட்டு அவளுக்கு என்னாச்சுன்னு கேட்கும்போது ரிசப்ஷன்ல இருக்கவரு சொல்றாரு, "இப்படி விழுந்துட்டீங்க. உங்க ஃப்ரெண்ட் காப்பாத்துனாரு." "சரி, என் ஃப்ரெண்ட் யாரு தெரியுமா?" அப்படின்னோனே, "தெரியல. நான் நேத்து டியூட்டில இல்ல. நான் வேணா செக் பண்ணி சொல்றேன்னு" சொல்லும்போது பஸ் வந்துட்டுன்னு சொன்னோனே, இவ ஓகே கிளம்புறேன்ட்டு போயிருவா. அதே பஸ்ல நம்ம டேயும் பின்னாடி உட்கார்ந்துட்டு போவான். அப்ப அந்த ஸ்னோ ஃபெஸ்டிவல் முடிஞ்ச இடம்லாம் பார்த்துட்டு போறாங்க. நோய்க்கு நம்ம அத பார்க்கல அப்படிங்கிற வருத்தம் தான் இருக்கும். அப்ப அவளுக்கு வந்து டாப் கிட்ட இருந்து கால் வருது. நைட் வந்து இவ வந்து டாப்புக்கு மெசேஜ் அனுப்பியிருப்பா. நம்ம பிரேக்கப் பண்ணிட்டோம்
பேசிட்டோம் அப்படின்னு. உடனே அவன் கால் பண்ணி, "என்னாச்சு? நீ எதுக்கு நைட் அப்படி ஒரு மெசேஜ் அனுப்புற? இங்க பாரு, நீ எனக்காக வெயிட் பண்ணு. நம்ம எல்லாத்தையும் சரி பண்ணலாம். நான் நேர்ல வந்து பேசுறேன். நான் உன்ன இன்னும் லவ் பண்றேன்" அப்படின்னு சொன்னோனே, "இவ என்ன மெசேஜ்? என்ன?" அப்படின்னு கேட்டுட்டு சரி புரியாம கால வச்சுடுறா. ஆஃபீஸுக்கு வந்துட்டு அவ எப்பவும் போல இருக்கா. இப்ப வந்துட்டு அவ ஃப்ரெண்ட் வந்து இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் ஏத்தணும். ஆ உன் ஃபோன்ல இருக்குல்ல, அத கேபிள்ல கனெக்ட் பண்ணி எனக்கு போட்டு தரியா? அப்படின்னு கேட்டோனே, இவ ஓகே சொல்லிட்டு கேபிள் இல்லன்னு டெக்னிக்கல் டீம்ட்ட போய் கேட்கும்போது, அவன் சொல்றான், "அந்த டேயோட டேபிள்ல இருக்கும். நீங்க எடுத்துக்கிறீங்களா?" அப்படின்னோனே, அவ தேடிட்டு இருக்கும்போது சொல்றான், "சாரிங்க, இங்க வேலை ஜாஸ்தி ஆயிட்டு என்னன்னு தெரியல. டே திடீர்னு வேலைய விட்டுட்டு போயிட்டான். அதனால தான்" சொன்னோனே, இவ அப்படியே யோசிச்சுட்டே எடுத்துட்டு போயிறா. போயிட்டு ஒவ்வொரு ஃபோட்டோஸா அனுப்பிச்சுட்டு இருக்கும்போது, அங்க ஒரு வீடியோ இருக்கு. அந்த வீடியோ ஓப்பன் பண்ணா, இவ ஸ்னோ ஃபெஸ்டிவல்ல நிக்கிறா. அப்போ ஃப்ரெண்ட் கேட்பா, "நீ ஃபெஸ்டிவல் போகல. சும்மா தானே ரூம்ல இருந்தேன்னு சொன்ன" அப்படின்னு. உடனே இவ எனக்கே தெரியலன்ட்டு அத பார்த்துட்டே இருக்கா. அதுல அவ ரொம்ப சந்தோஷமா இருக்கா. அவள யாரோ வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. நம்ம நோய்க்கு அழுகையா வருது. உடனே ஃப்ரெண்ட் கேட்கிறா, "ஏன் அழுற?" அப்படின்னு. உடனே அவ சொல்றா, "எனக்கு தெரியல" அப்படின்னு. அப்ப அங்க வந்து அந்த பிரசிடென்ட் வந்துடுறான். வந்துட்டு நூயி அப்படின்னு கூப்பிட்டோனே, ஃப்ரெண்ட் அங்கருந்து எந்திச்சு போயிடுறா. உடனே வந்துட்டு, "இங்க பாரு நூயி, எதுக்கு நீ அழுற? அழாத. நான் உனக்காக இருக்கேன். நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னு" சொல்லும்போது, இவ அப்படியே அவன பார்க்குறா. ஆனா அவ அந்த ஃபெஸ்டிவல் அவ்ளோ சந்தோஷமா வேற யாரு கூடயோ இருந்திருக்காங்கிறது அவளுக்கு தெரியுது. உடனே அவளுக்கு வந்து அதுக்கப்புறம் அந்த பிரசிடென்ட் கூட பேச விருப்பமே இல்ல. "நான் இங்கருந்து கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறா. உடனே இவரு கைய பிடிச்சு இழுத்தோனே தட்டி விட்டுட்டு, "நம்ம மெசேஜ் அனுப்புனது அனுப்புனதாவே இருக்கட்டும்" அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்க இருந்து போயிடுறா. அப்பதான் நமக்கு இங்க கட் பண்ணி காட்டுறாங்க. டேய் வந்து அன்னைக்கு நைட் அவ ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்த அந்த வீடியோவ டெலீட் பண்ணியிருக்கா. இந்த ஒரு வீடியோ மட்டும் தான் இருக்கு. அடுத்த வீடியோ அதுல இல்ல. ஏன்னா, டேய் நினைக்கிறேன், இன்னைக்கு ஒரு நாள் நான் உன் கூட பாய் ஃப்ரெண்டா என்னோட மொத்த லவ்வையும் காமிச்சேன்ல. இது எனக்கு போதும் நொய். இதுக்கு மேல எதுவுமே வேண்டாம். நீ எல்லாத்தையும் மறந்திருப்ப. ஆனா எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்குல்ல. அந்த ஞாபகம் மட்டும் போதும். இந்த வீடியோ வச்சு இன்னொரு சான்ஸ் இது எதுவுமே வேண்டாம். அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த அதுலருந்து டெலீட் பண்ணியிருப்பான். இந்த இடத்துல இந்த படத்தோட கதையும் முடியுது. நம்மளும் ஒரு அழகான கவிதையோட இன்னைக்கான இந்த வீடியோவ முடிச்சுக்கலாம். "அன்று ஒரு நாள் அவள் நினைவுகளில் சிதைக்கப்படாத கவிதைகளாய் நான்" அப்படிங்கிற அழகான கவிதையோட இன்னைக்கான இந்த வீடியோவ முடிச்சுக்கலாம். இதே மாதிரி இன்னும் நெறைய படங்களோட கதைகள தமிழ்ல கேட்க சினிஃபைல் கம்பெனியன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ண மறந்துறாதீங்க. இதே மாரி இன்னொரு நல்ல படத்தோட கதையோட உங்கள வந்து மீட் பண்றேன். அதுவரைக்கும் பாய் பாய் ஃப்ரம் PJ.